ஐபிஎல்ல ஒரு 3 நாளா ஒரு ஒன் சைடட் போட்டியா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா 4வது நாளு செவ்வாய்க்கிழமை எப்பா நல்ல ஒரு போட்டியா கொஞ்சம் குடுத்தாங்க. கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. கடைசியா பிரசித் கிருஷ்ணா வந்து ஆக்குனாரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இந்த போட்டி குஜராத் டைட்டன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டியா இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா ஜெயிக்க வேண்டிய போட்டி அவங்க டஃப் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஸ்ரேயாஸ் ஐயர் வெர்சஸ் சுப்மன் கில் கேப்டன்சி பத்தின விஷயங்களை நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். பிளேயிங் 11 சூஸ் பண்ணதுலேருந்து பவுலிங் ரொட்டேஷன்லேருந்து 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்ம பேசுவோம், நிறைய பேசுவோம். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு கிரிக்கெட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஒவ்வொரு நாள் நைட்டும் நம்ம ஒவ்வொரு மேட்சோட ரிவ்யூவும் வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளில் சாயங்காலம் அதுக்கு அடுத்த நாள் மேட்சோட ப்ரிவ்யூவும் வருது. ஸோ ப்ரிவ்யூ ஸ்பெஷல் வீடியோஸ் நான் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டிலேருந்து உங்களுக்கு நான் நிறைய பண்ணுறேன். பண்ணினே இருப்பேன், பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 முல்லன்பூரில் நடந்து முடிஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் போட்டியோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவில். இது வந்து டேக் நம்பர் 2. ஏன்னா மொத்த ஷூட்டையும் முடிச்சிட்டேன். ஆனால் கேமரா ஆன் ஆகாமல் கேமரா ஆனில் இருக்குன்னு சொல்லிட்டு வெறுமனே கேமரா வச்சுட்டு நான் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது, அடாப்பா பேட்டரியை மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, சிரிக்கிறேன். பட் ஜஸ்டிஸ் ஃபார் கிரிக் ஆனந்தா, ப்ரே ஃபார் கிரிக் ஆனந்தா. பட் இந்த போட்டியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இப்போ ப்ரிவியூவில் சொல்லியிருந்திருப்போம். கேப்டன்சி, அதாவது சுப்மன் கில் வர்சஸ் ஸ்ரேயாஸ் ஐயர், இவங்களோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது, இவங்களோட கேப்டன்சியில் இந்த டீம்ஸ் எப்படி விளையாட போகிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க, ஜின்ஸி கேப்டன்ஸுகள் மோத போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம். எனக்கு என்ன அந்த மேட்ச்சில் கேப்டன்சி, அந்த டெசிஷன் மேக்கிங், பவுலிங் ரொட்டேஷன் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானத ரோலை ப்ளே பண்ணிச்சு நான் நினைக்கிறேன். டாஸ் அப்போவே சுப்மன் கில் சொல்லியிருந்தாரு, டாஸ் அவர் தோத்துட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, இங்கே 2 நாளாக மழை இருந்துச்சு, நாங்கள் இன்னைக்கு காலைல தான் வந்து இறங்கணும். ஸோ விக்கெட் நல்லா இருக்குது, பார்ப்போம் எப்படி ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படி சொல்லியிருந்தாலும், இன்னொரு பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயர் டாஸை வின் பண்ணியிருந்தார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹர்ப்ரீத் பரார் கிடையாது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் கிஷோர் கிடையாது. ஓகே, ஃபாஸ்ட் பவுலர் கூட போகிறாங்க. ஏன்னா இங்கே அசோக் சர்மா குஜராத் டைட்டன்ஸில் இருந்தார் வித் ரபடா, முகமது சிராஜ், அதுபோக பிரசித் கிருஷ்ணா, இவங்களெல்லாம் பிக் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், வைஷக் விஜயகுமார், அப்புறம் மார்க்கோ யான்சன், பார்ட்லெட்னு சொல்லிட்டு இது பிக் பண்ணி வச்சுருந்தாங்க. கூப்பர் கோலி சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க. ஸோ 2 டீமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னரோட தான் போனாங்க அப்படிங்கிறதும் ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லி வந்திருப்போம், முல்லன்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் சாயில் விசித்திரமாக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து 40 கொடுப்பாரு, பிரியன் ஷரியா 100 அடிப்பார், 101 111 வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ விசித்திரமானதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முல்லன்பூர். சரி, இப்படி ஒரு பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயிங் 11 போயிருக்கிறாங்களே, அது ஒரு ஸ்பின்னரோட போயிருக்கிறாங்களே. அங்கே ராஷித் கான் இருந்தார், வாஷிங்டன் சுந்தர் இருந்தார் ஒரு பக்கம். இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஸ்வேந்திர சஹல் அப்படிங்கிற ஒரே ஸ்பின்னரோட தான் போனாங்க. பட் டெம்ப்ளேட் வேறு டெம்ப்ளேட்டாகவே இருந்துச்சு. ஸோ எப்படி ரொட்டேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தேன். எனக்கு ஜிடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 162 அடிச்சிருந்தாங்க. 163 அப்படிங்கிறது வந்து டார்கெட்டு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 20வது ஓவருக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டெத் ஓவரில் தான் நாங்கள் பிரசித் கிருஷ்ணாவை யூஸ் பண்ணுவோம். அதாவது அசோக் சர்மாவுக்கு ஒரு 2வது ஓவர் கொடுத்த இடத்துலையோ, இல்லை வாஷிங்டன் சுந்தர் என்ட்ரியான இடத்துலையோ, இங்கே கில் இந்த இடத்துல தான் யோசிச்சிருந்திருப்பாரு, லெஃப்ட் ஹேண்டர் கூப்பர் கவுன்லி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து முன்னாடி கொண்டு வந்து பயன்படுத்தி பார்த்தாரு அப்படிங்கிறது ஓகே, ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டார்கெட் ரொம்ப சிறுசு, மழை வேறு வந்துக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் ப்ரெஷராக வேறு இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல மேபி ஒரு பிரசித் கிருஷ்ணாவை வந்து கொஞ்சம் அதாவது அசோக் சர்மாவுக்கு 2வது ஓவர் கொடுத்த இடத்துலையோ, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அசோக் சர்மா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி அந்த இடத்துல ஒரு பிரசித் கிருஷ்ணா இல்லை இப்படி கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இன்னொன்று சிராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர் போடும் போதே வந்து அவருக்கு கால் பிரச்சனையா இல்லை எங்கே பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் இல்லை அப்படிங்கிறதுமே யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கத்தில் ஸ்ரேயாஸ் ஐயர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பவர் பிளேயில் வந்து நியூ பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் பார்ட்லெட் போட்டு, அண்ட் செமி நியூ பாலில் வந்து பார்த்திங்கன்னா யுஸ்வேந்திர சஹலையும் பார்ட்லெட் ஒரு ஓவர் போட்டு விட்டு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோ யான்சனை கொண்டு வந்தார். டெத் ஓவரில் வைஷக் விஜயகுமார், ஹர்ஷ்தீப் சிங், அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவர் பார்ட்லெட் போட்டார் நினைக்கிறேன், ஐம் நாட் ராங், சஹலும் போட்டு இருந்திருப்பாரு. இப்படி பிரித்தாங்க. அதாவது முழுக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு செம்மையாக ப்ளே பண்ணார். அண்ட் இன்னொரு பக்கம் நீங்கள் கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது பவுலர்ஸ்களை கொண்டு வந்த இடம், அந்த என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தப்பாக இருந்த மாதிரி அந்த மேட்சை தோக்கிறதுக்கு தப்பாக இருந்தது தாண்டி இந்த மேட்சை
தோக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் அவங்கள பிளான் அமைஞ்சதாகவும் தான் வந்து நான் பார்க்குறேன். அந்த இடத்துல அசோக் சர்மா அப்படிங்கிறத தாண்டி பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர் அந்த அந்த ஒரு காம்போ வந்திருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்குமோ. அந்த 3 விக்கெட் எடுத்ததுக்காக எனக்கு சொல்லலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணாவோட என்ட்ரி பாயிண்ட் இன்னும் ஒரு ஓவருக்கு 2 ஓவருக்கு முன்னாடியே இருந்திருக்கலாமோன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் முன்ன ஜிடிக்காக எக்கச்சக்கமான ஒரு நல்ல நல்ல ஓவர்ஸ் அவர் போட்டிருந்தாரு. அப்படிங்கும்போது நான் வந்து பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும். சுப்மன் கில் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன் ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஒரு பெரிய கேப் இருந்தது. என்னென்னா அந்த ஸ்பின்னர், இங்கே 2 ஸ்பின்னர், இங்கே ஒரு ஸ்பின்னர் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அந்த ஒரு ஸ்பின்னர் யுஸ்வேந்திர சகல். ஸோ அது இந்த பக்கம் இந்த பக்கம் ராஷித் கான் இருக்கார். என்ன குறை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். யுஸ்வேந்திர சகல் அவர் சுற்றி இருக்கக்கூடிய பவுலர்ஸ், ராஷித் கான் அவர் சுற்றி இருக்கக்கூடிய பவுலர்ஸ். சிராஜ் நல்லா போட்டு கொடுத்தாரு, ரபடாவும் நல்லாவே போட்டார் இனிஷியலாக. அதில் எதுவும் எந்த குறையும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷருங்கிறது ஒன்று, இன்னொன்று பிராப் சிம்ரன் இயர்லேயே அடிச்சிட்டாருங்கிறதும், கூப்பர் கவுண்ட்லையும் நல்லா பட்டுச்சு அப்படிங்கிறதும், ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஷித் கானை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாங்க. பட் இங்கே சஹல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சஹல் கூட மார்க்கோ யான்சன். சஹல் சொல்கிறாரு ப்ரெசன்டேஷன் செரமனியில் இனிஷியலாக எங்களோட பவுலர்ஸ் வந்து கட்டர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு அங்கேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அண்ட் பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 டாட் பால்ஸ், 14 சிங்கிள்ஸ் அண்ட் ஒரே ஒரு டபுள். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயர் 6 கிடையாது, 9 பவுண்டரிஸ். ஸோ யோசிச்சு பாருங்கள், 11 டாட் பால் ஒரு டபுள் அப்படிங்கும்போது மொத்தம் 4 ஓவரில் பவுண்டரியே இல்லாத அளவுக்கு மீதி இருக்கக்கூடிய 9, அதுவும் 6 இல்லாத ஒரு பவர் பிளே அப்படிங்கும்போது பின்னாடி சஹல் இன்னும் 2 6 கொடுத்தாலும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு அவர் தூக்கி போட்டார். அதான் சொன்னாங்க முல்லன்பூர் கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. சுப்மன் கில் அவரை மாதிரி டாமினேட் பண்ணி ஃபுட்பால் கொடுத்து ரிஸ்ட்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தார். ஆஃப் சைடில் ஆனார். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி அவருக்கு கூகுளி ஒன்று போட்டார், மகனின்னு தூக்கி அடிச்சார் கில்லு. ஆனால் பால் ஏரில் இருந்து காலி ஆனார். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஹல் ஒரு பக்கம் அப்படின்னா மார்க்கோ யான்சன் உள்ள என்ட்ரி ஆகும்போது சாய் சுதர்ஷனோட விக்கெட் அவருக்கு கிடைக்கிது. இது ஒரு பக்கம். சஹல் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு, அப்படியே விக்கெட் விடுது ஒரு பக்கம். திரும்ப அந்த 6வது ஓவர்லேருந்து 12வது ஓவர் வரைக்கும் இருக்குது இல்லைங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடி வின் பண்ணதாகவும் நான் பார்க்குறேன். அந்த 6வது ஓவர்லேருந்து 12வது ஓவர் இருக்குல்ல, அந்த 6வது ஓவர்லேருந்து 12வது ஓவர் அந்த இடத்துல சஹல் மார்க்கோ யான்சன் போடுறாங்க. பவுண்டரிஸே கிடையாது. பவர் பிளேக்கு அந்த பவர் பிளே 2 பவர் பிளேவிலே வந்து 2 10 ஓவர்களுக்கு மேலே போயிட்டு இருந்தது. அதான் சொல்லலைங்க, 6 வரலை, பவுண்டரிஸும் வரமாட்டேங்குது, ஓவருக்கு 10 ரன்னுக்கு மேலே போக மாட்டேங்குது. பவர் பிளேலே இங்கே அடிக்கணும், 8-10 ஓவர் அடிக்கிறது தான் ஸ்கோர் இங்கே முல்லன்பூரில் அப்படின்னு இருக்கும்போது அதுதான் 200 கொண்டு போகணுங்கும் போது அங்கே வர விடலை. மார்க்கோ யான்சனோட பால் டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் முட்டிக்கிட்டே இருந்தது. யுஸ்வேந்திர சஹல் வந்து ஒரு மாதிரி ஃபுட்பால் கொடுத்து ஆட வைக்கிறாரு, பேஸ் கொடுக்க மாட்டாரு. அப்படிங்கும்போது 2 பேரையும் உங்களுக்கு ஆடுறது அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னா, ஒரு பக்கம் வந்து பாட்லெட் சில ஓவர்ஸ் நல்லா போட்டாரு, சும்மா சொல்லக்கூடாது. வைஷாக் விஜயகுமார் என்ட்ரி ஆகிறாரு, கிளென் பிலிப்ஸை நிற்க வச்சு எடுக்கிறாரு, பேக் ஆஃப் லென்த் போகிறாரு, காலி ஆகிறாரு. ஒரே ஓவரில் வாஷிங்டன் சுந்தர், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் 2 பேரோட விக்கெட்டையும் எடுக்கிறாங்க. இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6வது ஓவருக்கு அப்புறம் அந்த 6வது ஓவரில் இருந்து அந்த 20வது ஓவர் ஹர்ஷ்தீப் சிங் போட்ட அந்த எக்ஸ்ட்ராஸ் அதை விட்டுருங்க. அந்த 19வது ஓவர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு 13 ஓவர்களில் 14 ஓவர்களில் 13 ஓவர் சூப்பராக போட்டாங்க. இடையில வந்து அந்த 6வது ஓவரில் இருந்து அந்த 19வது ஓவருக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ 2 ஓவரில் மட்டும்தான் டபுள் டிஜிட் ஓவர். மிச்சப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில 6 பெருசாக இல்லை, பவுண்டரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஓவருக்கு 7, 8, 9 இப்படிங்க தான் ரன் கொடுத்துட்டே இருந்தாங்க. அவ்வளோ டாட் பால்ஸ் கொத்தா அள்ளி எடுத்து போகிற மாதிரி டாட் பால்ஸ் போடுறாங்க. பட் ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு பஞ்சாப் கிங்ஸோட பவுலர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே ஆல்மோஸ்ட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் அவங்களோட பவுலர்ஸ்களோட வேலை முடிஞ்சிச்சு, வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கேயே உண்மையாக சொன்னால் அங்கேயே வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜிடியோட பேட்டர்ன் அங்கே ஃபெயில் ஆச்சு. சரி, இதுக்கப்புறம் 163 வரும்போது தான் நான் சொன்னல கில் அவரோட பவுலிங் ரொட்டேஷன் அங்கே பிரச்சனையாகி ஸோ பிரசித் கிருஷ்ணாவை முடிய கொண்டு வந்து இது நடந்திருக்கணுமோன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த மேட்ச்சில் டெத் ஓவர் அப்படிங்கிறது 15வது ஓவர் வரைக்கும் தானே யோசிச்சு வந்துருக்கணும். போங்க அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ்களை வச்சு எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். பட் ஆனால் அங்கே தப்பு பண்ணார் சுப்மன் கில். அது அவருக்கு தோல்வியும் கொடுத்ததுன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நான் சொல்லலாம் ஸ்ரேயாஸ் ஐயர் அவரோட பவுலர்ஸ் வேலையை முடிச்சிட்டாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் கூப்பர் கவுண்ட்லேயே தனியாளா அவர் ஒரு மாதிரி ஐசோலேஷன்ஸில் இருந்து ஆன மாதிரி இருந்தது. தனியாக ஒரு பக்கம் ஒரு பபுளை க்ரியேட் பண்ணி அதில் அவர் ஆன மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் சொன்னாங்க சஹல் அடிக்கவே முடியல, அடிக்க விடலைங்கிற போது அவர் ஒரு பக்கம்னா ராஷித் கான் அவர் தானே அங்கே ஸ்ட்ரைக் ஸ்பின்னர். அவர் கூப்பர் கவுண்ட்லி 2 6 ஒரு 4 அடிக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தரை அடிக்கிறாங்க.
அப்படிங்கும்போது அந்த மிடில் ஓவரே செதஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்கள், அங்கே தான் மேட்ச்சு இருக்குது, அங்கே தான் மேட்ச் இருக்குதுங்கும்போது அங்கேயே அடிச்சிட்டாரு. வேறு யாரும் நீங்கள் கொண்டு வருவீங்க? அசோக் சர்மா ஸ்ரேயாஸ் ஐயர் ஷார்ட் பால் போட்டபோது ஸ்ரேயாஸ் ஐயர் பளிச்சுன்னு சிக்ஸ்னு விடுறாரு. திரும்ப கூப்பர் கோன்லி அடிக்கிறாரு. கூப்பர் கோன்லி எல்லா பக்கமும் ஷாட்ஸ் வச்சிருக்கிறாருங்க. கூப்பர் கோன்லி ஆஃப் சைடில் ஒரு மாதிரி பிஹைண்ட் பின்னாடி அடிக்கிறாரு, முன்னாடி அடிக்கிறாரு, கவர்ஸ்லையும் அடிக்கிறாரு, லாங் ஆஃப்லையும் அடிக்கிறாரு, லாங் ஆனுக்கு மேலே ஸ்பின்னர் அடிக்கிறாரு. ஸோ வச்சிருக்கிறாரு, ஏகப்பட்ட ஷாட்ஸ் அவர் கூப்பர் கோன்லி வச்சிருக்கிறாரு. கூப்பர் கோன்லி வந்து ஆனது மேக்ஸ்வெலுக்காக அவரை பிக் பண்ணாங்க. ஜோஷ் இங்கிலீஷ்லாம் ரிலீஸ் பண்ணி பிக் பண்ணாங்க. ஆனால் இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறைன்னு நினைக்கிறேன் 2-3 வருஷங்களில் பஞ்சாப் கிங்ஸுக்கு பொதுவாக அன்கேப்டு இந்தியன் பேட்டர்ஸ் ஆடுவாங்க. ஒரு பிராப் சிம்ரன், பிரியன் ஷாரியா, நேஹல் வதேரான்னு ஆடி கொடுப்பாங்க. ஒரு பக்கம் அசுதோஷ், விப்ராஜ்லாம் ஆடினாரா, ஷஷாங்க்லாம் ஆடினார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆடி கொடுத்துருக்கிறது ஒரு ஓவர்சீஸ் பேட்டர் ஆடி இருக்கிறாரு. கூப்பர் கோன்லி ஆடி இருக்கிறாரு. கூப்பர் கோன்லி இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா ஃபுட் ஒர்க்கே கொடுக்கல. ஸ்பின்னர் போடுறாங்க, ஸ்டெம்புக்குள்ளே தான், அது பாப்பு கிரீஸ்க்குள்ளே தான் ஆடணும். ஃபுட் ஒர்க்கே கொடுக்கல. ஃபுட் ஒர்க் கொடுக்காம காலுகள் நவுத்தாமல் ஸ்டெப்அப் பண்ணி ஆடாமல் பாக்ஸை யூஸ் பண்ணாமல் நின்றுக்கிட்டே அடித்தார். ஃபாஸ்ட் பால் கூட அதே போல் நின்றுக்கிட்டு தான் அடித்தார். செம்ம ஹேண்ட் பவர் வச்சிருக்கிறாருங்க. 107 மீட்டர் 6 அடிச்சுமா பறக்கும் அப்படிங்கிற மாதிரி பறக்க விட்டார் கூப்பர் கோன்லி. கூப்பர் கோன்லி உள்ளே வரும்பொழுதே தோணுச்சு, கூப்பர் கோன்லியா ஐயோ என்ன எப்படி பண்ணுவார் பார்ப்போம், ப்ரெஷர் அப்படின்னு நம்ம யோசித்தோம். இப்போ அந்த இடத்துல ரிக்கி தாமஸ் பாண்டிங் பேட்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா நீங்கள் இது கூப்பர் கோன்லி எடுத்து வந்ததில் பெரிய கிரெடிட்ஸ் நான் ரிக்கி பாண்டிங்க்கு கொடுப்பேன். சுப்மன் கில் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் கொடுக்கலாம். ஏன்னா 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஆடலாம். அதில் 3 ஆஸ்திரேலியன்ஸ், ஸ்டாய்னிஸ், பார்ட்லெட், அதுக்கப்புறம் கூப்பர் கான்லி. ஆனால் நீங்கள் மேட்ச் ஜெயிக்க வச்சதுக்கான காரணம் கூப்பர் கான்லி. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்லெட் ஒரு பக்கம் அவர் அடித்த அந்த 6, இன்னொரு பக்கம் 6 அடித்தார். அதுக்கப்புறம் அவர் பின்னாடி வந்து ஒரு 2 ஓவர் நல்லாவும் 1 ஓவர் நல்லாவும் போட்டு கொடுத்தாரு. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பர் கான்லி விஷயத்தில் ரிக்கி பாண்டிங் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு கோச்சாக ரொம்ப சந்தோஷப்படுவார். அண்டர்-19 கேப்டனாக இருந்தார். பட் அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பர் கான்லி ஆஸ்திரேலியாவுக்கு பெருசாக பண்ணலை. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஃபார்முலேட் டெபியூ ஆனார். பெருசாக எதுவும் பண்ணவும் எனக்கு தெரிஞ்ச என் கண்ணுக்கு பெருசாக எதுவும் படவும் இல்லை. T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்லையும் இருந்தார் நினைக்கிறேன், எதுவும் பெருசாக பண்ணவும் இல்லை. ஆனால் அவர் ரொம்ப பெரிய ஒரு இடத்துல வச்சு பார்த்தாங்க. ரிக்கி பாண்டிங் அவர் எப்படியாவது ஆளாக்கணும்னு நினச்சாரு, ஆளாக்கிட்டாரு. மேக்ஸ்வெல் இருந்து பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் கூப்பர் கோன்லி பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது எஸ். ஆனால் நான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து ஒரு பக்கம் சஹலுக்கு கொடுப்பீங்களா, நான் வந்து கூப்பர் கோன்லிக்கு கொடுப்பேன். ஏன்னா கூப்பர் கோன்லி இந்த சேசிங்கில் 110க்கு ஒரு 3ன்னு இருந்து 118க்கு 6ன்னு இருக்கும்போது அதுக்கப்புறம் அங்கே நின்று தனியாக ஒரு பபுளில் நின்று ஆடினார். அண்டர் ப்ரெஷரில் அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் வெளுத்தாருங்கும் போதும் அவங்களோட விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸான பின்னாடி இருக்கவங்களையும் அடித்தாங்க. அதாவது பிரசிகிருஷ்ணாவே அடிச்சாருங்கும்போது பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு அவருக்கு தான் கொடுக்கணும். சுப்மன் கில்லோட பிளானையும் சுப்மன் கில்லோட பவுலர்ஸ்களையும் ஒத்தாலாக பிரித்து மேய்ச்சதுனா இவர். பிராப் சிம்ரனுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆனது நல்லா இருந்துச்சு. டீலிங் வித் சிக்ஸர்ஸ் தான். இடையில எங்கேயும் பெருசாக பவுண்டரிஸ்லாம் ரொம்ப அதிகமாக போகலாம் இல்லை. இடையில டாட் பால்ஸ் விழும், சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு அந்த சிட்னி ஆடிலையில் ஆடின பழக்கம், பேர்த்தில் ஆடின ஒரு பழக்கம், நான் பேர்த்துக்காக ஆடி இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு இங்கே பேர்த் மாதிரி இருக்குதுங்கிறதுனால அவரால் ரன்னிங் பிட்வீன் விக்கெட் ஓடியும் அப்புறம் 6 அடிக்கிறதுலையும் வந்து அவர் தீவிரமாக தெளிவாக இருந்தார். தெளிவாக கட்டமைச்சார். அந்த 163 டார்கெட்டை எப்படி சேஸ் பண்ணணுங்கிற மாதிரி காமிச்சார். நல்லா இருந்துச்சு கிரிக்கெட். கூப்பர் கோன்லிங்கிட்ட ஜிடி தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் மழையும் ஒரு ப்ரெஷர் இருந்தது. மழை, அந்த டிஎல்எஸ் பார் ஸ்கோர் இதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அதேமாரியும் வந்து கூப்பர் கோன்லி அடித்தார். வெல்கம், நல்வரவு, அறிமுகம். அந்த வகையில் கூப்பர் கோன்லிக்கு அப்படின்னு டாப் 10 மூவி சுரேஷ் மாதிரி மார்க் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட பேட்டிங் இருந்துச்சு. பட் அவ்வளோதாங்க இந்த மேட்சோட ரிவ்யூ. அவ்வளோதாங்க. ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி ஒர்க் அவுட் ஆச்சு. பிளேயிங் 11 பிக்ஸ் நல்லா இருந்துச்சு. டாஸ் இவங்க பக்கம் விழுந்துச்சு. எல்லோரும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்க. ஹர்தீப் சிங் மட்டும் முள்ளன்பூர் நிறைய ரன் கொடுத்துட்ருக்காரு, யோசிப்பாங்க அது ஒரு பக்கம். பட் இந்த பக்கம் பேட்டிங் ஜிடி, வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான் நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு ஒரு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, மிஸ் பண்ணிட்டாங்க. டெவோத்தியாவுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, தவற விட்டாங்க. அவங்க அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 10-20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் 20-30 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா அந்த கேமோட கதை வேறு. மிஸ் பண்ணிட்டாங்க. மேலே ஃபெயில் ஆனால் கீழே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினச்சோம். போன வருஷமே அந்த ருத்தர்ஃபோர்டு விட்டது இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறது தெரியுது. ருத்தர்ஃபோர்டு ஒரு மேட்ச் அடிச்சிருப்பார், வாஷிங்டன் ஒரு மேட்ச் அடிச்சிருப்பார். 14 ஓவர்ஸ் பட்லர், சாய் சுதர்ஷன் அப்புறம் கிர்லே ஆடிடுவாங்க. மீதி 6 ஓவர் ஆடுறதுக்கு அங்கே ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஆனால் ஏதோ பண்ணிடுவாங்க, உருட்டி பெட்டு 200 வந்துடுவாங்க, பவுலர்ஸ் போட்டுருவாங்க. பட் இன்றைக்கி அது நடக்கலை, இன்றைக்கி அது கிளிக் ஆகலை. பட் இந்த பக்கம் அப்படி இல்லை. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கையில் அடி விழுந்துச்சு. கூப்பர் கோன்லி நேராக அடித்தார். ஆனால் அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் போனதுக்கப்புறம் கூப்பர் கோன்லி சிங்கிள் ஹேண்டராக எடுத்துகிட்டு போனார். பட் ஆனால் இன்றைக்கி நேஹல் வதேரா சீக்கிரம் அவுட் ஆனதோ, ஸ்டாய்னிஸ் கன்னிவெடி. ஸோ பார்ப்போம். பட் எது எப்படியோ மேட்ச் சுபம், நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நல்ல மேட்ச் பார்த்தோம். அப்புறம் மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர்
அப்புறம் ரிக்கி பாண்டிங் பஞ்சாப் கிங்ஸ்ட்டு கிரிக்கானந்தா தோற்றுருக்கிறேன். முதல் 3 நாள் சரியாக ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத தாண்டி டாஸ், ப்ராக்டிஸ், பிச் ரிப்போர்ட் இதெல்லாத்தையும் ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அசியூம் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக பேசியிருப்போம் இன்றைக்கி. பட் ஆனால் வின்னிங் பர்சன்டேஜ் நான் 52 கொடுத்துருந்தேன் ஜிடிக்கு, ஆனால் 48 கொடுத்துருந்தேன் பஞ்சாப் கிங்ஸ்க்கு. பஞ்சாப் கிங்ஸ் 52 ஜெயிச்சிருக்கிறாங்க. சந்தோஷம் தான் இந்த மாதிரியான பிளேயர்கள்ட்ட தோக்குறது அப்படிங்கிறது. ஓகே, மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபேன்ஸ் அசம்பிள். கூப்பர் கோஹ்லியோட இன்னிங்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பட் சஹல் விசார்ட்ங்க பிளேயர், நீங்கள் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் பவுலிங் கொடுக்கணும், அவர் கொடுத்துடலாம், நல்லா போட்டார். சரிங்க, சுப்மன் கில், ஆஷிஷ் நெஹ்ரா, குஜராத் டைட்டன்ஸ் அவங்க தவறுகளை திருத்திக்கிட்டு வருவாங்க அப்படின்னு நம்புவோம். பட் நான் அந்த லோவர் மிடில் ஆர்டர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். சிராஜுக்கு கால் எங்கே பிரச்சனைன்னு தெரில, போயிட்டாரு. ஓகே டன், வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல ஸ்டார்ட் ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து, மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட இருந்து. இந்த விக்ட்ரி தேவை, இது ரொம்ப முக்கியமான ஒரு விக்ட்ரி, அதுவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தினால மேட்சோட லாஸ் ஆகிட்டாங்கன்னா இது கன்டினியூ ஆகிட்டே இருந்து தோற்றுருவாங்க. இது எனக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் போன சீசன் நடந்த மாதிரி எனக்கு தோணுது. இன்றைக்கி நடக்க விடலை. கூப்பர் கோஹ்லி டீமாக வின் பண்ணியிருக்காங்க. செம்ம ஸ்டார்ட்.